என்ன சொல்றீங்க நீங்க? வண்டியை ஸ்டாப் பண்ண ஆர்டர்ஸ் இருக்குல்ல, எப்படி நீங்க விடலாம்? ஓவா. ஸ்டாப் பண்ணி கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு ஜேசியோட வண்டின்னு சொன்னா மேடம். ஓவர். ஜேசியோட வண்டின்னு சொன்னா உடனே நம்பிடுறதா? என்ன? சரி, வண்டியோட நம்பர் என்ன? ஓவா. சின்னதுரன் சொன்ன உடனே பயந்துட்டேன்னு நினைச்சியாடா? உன்னை விட்டு பிடிக்கதாண்டா பயந்த மாதிரி நடிச்சு. அப்பா அப்பா, நாளைக்கு பேப்பர்ல இவன் கொள்ளையடிச்ச விஷயம் சின்னதாக தான் வரும். ஆனா சட்டத்துக்கு மீறின புள்ளைய அப்பனே போட்டு தள்ளிட்டான் என்னோட பேரு கொட்டை எழுத்துல வரும். இதுக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். பதில் சொல்ல வைப்பேன். சரி ரம்யா, நான் வேலை கிளம்புறேன். இது பாரு ரம்யா, நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் இப்போ கூட நீ மனசார வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக ரேகா கொடுத்த அஷூரன்ஸ், அதை பேஸ் பண்ணி உங்கள் அம்மாவும் அண்ணியும் கொடுத்த நம்பிக்கை, இதெல்லாம் தான் உன்னை மறுபடியும் இங்கே வர வச்சுது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ரம்யா, மற்றவங்க சொல்லி புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நீயும் நானும் ஒருத்தர் ஒருத்தரை நம்பணும், புரிஞ்சிக்கணும், அதுதான் வாழ்க்கை. ரம்யா, நீ என்ன எதனால் சந்தேகப்பட்டேன்னு எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் புரியல. அதை நான் ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பல. ஆனால் ஒன்று சத்தியமாக, உன்னை தவிர என் வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லை. நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உங்கள் அம்மா என்ன உன்னை பார்க்க கூட விடல. சரி, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சமைச்சு வைக்க? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு பெர்மிஷன் போட்டு மத்தியானம் வந்துடுறேன். 2 பேரும் சாப்பிட்றதுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலாம். 1:30 மணிக்கு ரெடியாரு. ரம்யா, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, வரேன். ரெண்டு நாள் வீட்ல இல்ல, அதுக்குள்ள இவ்ளோ குப்பை. யாரு? ரம்யா, எப்ப வந்தீங்க? நீங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பிரசன்னா இல்லையா? வெளியே போயிருக்காங்க. இவ எதுக்குடா இங்க வந்தான்னு யோசிக்கிறீங்களா? இல்ல ரம்யா, என்னோட திங்ஸ் உங்க வீட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நான் எடுத்துட்டு போயிடுறேன், ப்ளீஸ்.
என்னங்க நீங்க பாக்குறத பார்த்தா உங்க வீட்டு பொருளை நான் எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. இல்லவே இல்ல, இது எல்லாமே என்னோட Dress. அது ஒன்றும் இல்லை ரம்யா, நான் ஒரு 2 நாள் இங்கே தங்கினேன்னா அப்போ விட்டுட்டு போயிட்டேன். ஐயோ, உடனே நீங்கள் தப்பு கணக்கு போட்டு மறுபடியும் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடாதீங்க. நானும் பிரசன்னாவும் ஜஸ்ட் தங்கியிருந்தோம், அவ்வளோதான். நான் வரேன் ரம்யா, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. பாய். ரம்யா, என் வீட்டுக்கு திடீர்னு? என்ன ரம்யா இது? நான் பாட்டுக்கு என் புருஷனோட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ என்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சியோ அன்னைக்கு போச்சுடி என் நிம்மதி. உன்ன நம்பர் தான், அந்த மதுபாலாவ நம்பர் தான், இல்ல என் புருஷன நம்பர் தான். பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடி. லாட்ஜ்ல 2 பேரும் ரூம் போட்டு கும்மால் அடிச்சாங்கன்னு நீ சொல்ற. அவங்க 2 பேரும் அங்க தங்கவே இல்லைன்னு ரேகா சொல்றாங்க. என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு என் புருஷன் சொல்றாரு. என் வீட்டுல தான் 2 நாள் தங்குனேன்னு அந்த மதுபால சொல்றான். செத்து போயிடலாம் போல இருக்குடி, செத்து போயிடலாம் போல இருக்கு. உங்களால என் நிம்மதியே போச்சு. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? சொல்லுடி, மரியாதையா உண்மையை சொல்லு. யார் சொல்றது நிஜம்? சொல்லுடி உண்மைய. உனக்கு தெரியாம இருக்காது. சொல்லுடி, பதில் சொல்லு. சொல்ல மாட்டேல்ல? சொல்ல போறியா இல்லையா? என்ன ரம்யா, ரம்யா சொல்றியா இல்ல கழுத்தை அறுத்துடுவா? வேண்டாம் ரம்யா. அப்ப உண்மையை சொல்லு. சொல்லு ரம்யா, சொல்லிடு, எல்லா உண்மையும் சொல்லிடு. சொல்லு. பிரசன்ன அப்பாவி, அவருக்கும் மதுவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை.
சொல்ற? ஆமா ரம்யா, உன்னை நம்ப வைக்கிறதுக்காக மது போட்ட டிராமா தான் இது. நடந்த உண்மை எல்லாத்தையுமே நான் ஒண்ணு விடாம சொல்லிடுறேன். அவன் கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சும் நான் அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். என் லவ் ஏத்துக்கலையே. லவ் மட்டுமா சொன்னேன்? நாங்க 2 பேரும் வெளியூர் போயிருந்தப்போ வெக்கத்தை விட்டு, ஆனா அவன் என்ன ஒரு புழுவை பாக்குற மாதிரி பார்த்தாண்டி. நான் எவ்வளவு துடிச்சு போனேன் தெரியுமா? அன்னைக்கு டிசைட் பண்ணண்டி, அவன் வாழ்க்கையில் அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. அணுவா அவன் சித்திரவதையை அனுபவிக்கணும்டி. நானும் அவனும் சேர்றதுக்கு எந்த ரம்யா தடையா இருந்தாலும் அவளே அவனை விட்டு ஓடணும். அத பார்த்து அவன் துடிக்கணும், நான் பார்த்து ரசிக்கணும். எப்படியாவது பிரச்சனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு அவ அடைஞ்சிடணும்னு வெறித்தனமா இருந்தா. அதுக்கு என்ன துருப்புச்சிட்டா பயன்படுத்திக்கிட்டா. இதுதான் உண்மை. அதுக்கு என்ன துருப்புச்சிட்டா பயன்படுத்திக்கிட்டா. இதுதான் உண்மை. இது போதும்டி. என் பிரசன்ன நல்லவர்னு சொல்லிட்டேல, இது போதும். மது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அடி. அவ கத்திய காட்டி மிரட்டுனானு என்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல. இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. போய் இனிமேலாவது நல்ல புத்தியோட இருக்க முயற்சி பண்ணு. போய் முதல்ல மன்னிப்பு கேளு அவகிட்ட. அட்வைஸ் எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? அவளுக்கு தெரிஞ்சிட்டா பிரசன்னா எனக்கு கிடைக்காம போயிடுவார்னு நீ நினைச்சிட்ட. கடை பண்டி பலம் உடைத்திடும் பகைவர்